Hi, myself Varsha Ravishankar. I'm a UI/UX designer from BTree systems. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா UI/UX கேஸ் ஸ்டடினா என்ன, ஒரு UI/UX கேஸ் ஸ்டடியை எப்படி பில்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். UI/UX கேஸ் ஸ்டடி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், ஏன் வந்து ஆஸ் எ UI/UX டிசைனராக நம்ம இதை பண்ணோன்னு சொல்லிட்டு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறீங்க, ஒரு ஆப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்தோடனே நம்ம வந்து அந்த ஆப் பண்ணிட மாட்டோம். அதுக்கு முன்னாடி ஏன் அந்த ஆப் பண்ணுறோம், அதுக்கு வந்து ஒரு ரூட் காஸ் இருக்கும், ஆர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ப்ராப்ளம்க்கு நான் வந்து சொல்யூஷன் தர போகிறேன். அந்த சொல்யூஷன் நான் எப்படி பண்ணுவேன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபுட் ஆப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்தோடனே வந்து நான் ஃபுட் ஆப் வந்து UI ஸ்க்ரீன்ஸ் பண்ணிட மாட்டேன். லைக் நம்ம பார்க்குற ஸ்க்ரீன் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப் இருக்குங்களா, அது வந்து உடனே நம்ம பண்ணிட மாட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து அதை எந்த மாதிரி நம்ம ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணலாம், எந்த மாதிரி ஆப் பண்ணால் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க, அந்த UI ஸ்க்ரீன் எப்படி நீட்டாக பண்ணுறது, இதெல்லாமே ஒரு சைடு இருந்தாலும் அது யாருக்காக நம்ம பண்ணுறோம், அண்ட் யூசர் யார், டார்கெட் ஆடியன்ஸ் யார், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரிசர்ச் பார்ட் இருக்குங்களா, அதுதான் வந்து UX கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அண்ட் ரிசர்ச் எல்லாமே நான் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நான் அதை வந்து விஷுவலாக காட்ட போகிறேன்னா அதுதான் வந்து நம்ம UI கேஸ் ஸ்டடியில் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து UX கேஸ் ஸ்டடி எதுக்கு பார்க்க போகிறோன்னா, ஒரு டேட்டூ ஆப்க்கு. ஸோ இந்த டேட்டூ ஆப்பில் என்னென்னா, கனெக்டிங் யூசர்ஸ் வித் டேட்டூ ஆர்டிஸ்ட் அண்ட் ஸ்டுடியோஸ். ஸோ எனக்கு வந்து நான் வந்து பெசன் நகரில் இருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். எனக்கு நியர்பை எங்கே டேட்டூ ஷாப் இருக்கோ அங்கே போய் நான் வந்து டேட்டூஸ் போடலாம். எனக்குன்னு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், அண்டு பட்ஜெட் கூட இருக்கும், எனக்கு வந்து 500,000 பட்ஜெட் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நான் அங்கே போய் விசிட் பண்ணி அப்புறம் எனக்கு அது செட் ஆகாமல் லைக் நான் நெக்ஸ்ட்டு வேறு எங்கெங்கன்னு தேடுறதுக்கு நான் ஒரு ஆப்லேயே என்னோட ரெக்குவயர்மெண்ட்ஸை பார்த்து ஓகே இது எனக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினச்சி போகிறேன். ஓகேங்களா, இது யூசர் சைட். அதே மாதிரி இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட், டேட்டூ ஆர்டிஸ்ட்க்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக டேலண்டடாக வந்து டேட்டூஸ் போடுவாங்க, பட் அவங்கள பற்றி வந்து பெருசாக லைக் எக்ஸ்ப்ளோர் ஆகாமல் இருக்கும் வெளியே. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் லைக் டேட்டூ ஆர்டிஸ்ட் அண்ட் அது டேட்டூ எனக்கு போட்டுக்கணும், டேட்டூ லவர்ஸ்க்கு வந்து இது கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக அபவுட் த அப்ளிகேஷன், நான் என்ன பண்ண போகிறேன் இந்த அப்ளிகேஷனில் அப்படின்றது வந்து இதில் இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு யூசர். ஸோ யூசர்னால் யாருன்னா டேட்டூ யார் போட்டுக்க போகிறாங்க, அண்ட் ஆர்டிஸ்ட் வந்து டேட்டூ யார் வந்து ஆர்டிஸ்ட் லைக் யார் வந்து பண்ண போகிறாங்க இந்த டேட்டூவை அப்படின்றது. அண்ட் இதில் நான் என்ன ஃபீச்சர் வச்சுருக்கேன், என்னோடய ஆப்பில் வந்து என்ன ஒரு மெயினான ஃபீச்சராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, அது வந்து இன்னொரு வெளியே லைக் கூகுளில் போய் பார்த்து அவங்க லைக் இந்த அப்ளிகேஷனில் இவங்க வந்து இந்த ஆர்டிஸ்ட் போடுறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் இந்த ஆப்லேயே வந்துட்டு இந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை சேவ் பண்ணிக்கலாம். அண்டு ஆர்டிஸ்ட் சைட் பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து டிசைன்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணலாம், போர்ட்ஃபோலியோ மாதிரி. லைக் போர்ட்ஃபோலியோனா நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போது இன்ஸ்டாகிராம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா இதில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறமா மேக்கப் ஆர்டிஸ்ட், அப்புறம் ஃபோட்டோகிராஃபர்ஸ், இவங்கெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன், இந்த மாதிரி நான் வந்து ட்ராயிங் பண்ணுவேன் அப்படின்னு ஷோகேஸ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி இங்கேயும் டேட்டூ ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட ஐடியாஸையோ அவங்களோட டேலண்ட்டையோ ஷோகேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஆஸ் அ யூஸராக நீங்களும் உங்களுக்கு எந்த ஆர்டிஸ்ட் பிடிச்சிருக்காங்களோ, ஸோ இவங்க நல்லா பண்ணுறாங்க அவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ வித் தெம். ஸோ இதுக்கு நான் சொல்யூஷன் எப்படி கொடுக்குறேன்னா, as I said, நியர்பை எனக்கு வந்து டேட்டூஸ் நியர்பையில் நான் இருக்கிற இடத்துலேருந்து சர்டன் கிலோமீட்டர்ஸில் வந்து எனக்கு எங்கே டேட்டூ ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ நான் அங்கே போய் வந்து நான் டேட்டூஸ் போட்டுக்கலாம். ஸோ டிசைன் திங்கிங் வழியாக தான் நம்ம இந்த UI/UX கேஸ் ஸ்டடியை வந்து பண்ணுவோம். இப்போ வந்து இதில் 5 ஸ்டேஜஸ் இருக்குது: எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், ப்ரோட்டோடைப், டெஸ்டிங். இதுதான் வந்து தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் அ UI/UX டிசைனர். ஒரு UI/UX டிசைனராக நம்ம கேஸ் ஸ்டடி பில்ட் பண்ணுறதுக்கு இந்த 5 ப்ராசஸ் வச்சு தான் நம்ம பில்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னென்னா எம்பத்தைஸ். ஸோ எம்பத்தைஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணுவோம். காம்படிட்டர் அனாலிசிஸ்னால் இப்போ நான் எடுத்திருக்கிறது டேட்டூ ஆப், கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, அதாவது எக்ஸிஸ்டிங்கில் ஆப்ஸ் வச்சுருக்கவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி வச்சுருக்காங்க, அதுலேருந்து நான் வந்து என்னோடய ஆப்பில் என்ன வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம் ஃபீச்சரை அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து இந்த காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணுவோம்.
அண்ட் அது பண்ணதுக்கப்புறம் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் பண்ணுவோம். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னால் என்ன பண்ணுவோன்னா, இப்போ நான் சொன்னல யூசர்னு சொல்கிறல, யூசருக்கு வந்து நான் முன்னாடி சொன்னேன் இவங்களுக்கு இது பிடிக்கும், இல்லை இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், லைக் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஐடியாஸை வந்து இவங்களுக்கு க்ரியேட் பண்ணுறது, ஆர் நியர்பை லொக்கேஷனில் வந்து எனக்கு வேணும் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன்ல. இதெல்லாம் எப்படி நான் சொல்கிறேன்னா, நான் கண்டிப்பாக போய் ஆடியன்ஸ் கிட்ட கேட்டிருப்பேன். இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டேட்டூ அப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன், அதில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, ஸோ அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, அவங்க ப்ராப்ளம்ஸ், பெயின் பாயிண்ட்ஸ், இதெல்லாமே வந்து UIX டேர்ம்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி நம்ம அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணோம். இன்டர்வியூ ஆர் சர்வே என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட போய் கொஷின் கேட்டு அவங்களோட ஃபீட்பேக்கோ இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க இதெல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் வந்துட்டு நம்ம இன்பர்சன் கிட்ட போய் கேட்போம். அண்ட் தென் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, கூகுள் ஃபார்ம்ஸில் வந்து நம்ம லிங்க் மாதிரி ஷேர் பண்ணி ஃபீட்பேக் கேட்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டைட்டன் வாட்ச் ஷோரூம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வாட்ச் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க, சஜஸ்ட் யுவர் ஃபீட்பேக், கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து ஒரு சர்டன் பீப்புள்ஸ்க்கு லைக் ஒரு 20 to 30 பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ் அனுப்பி அவங்களோட ஃபீட்பேக்ஸை இப்படி நம்ம ஒரு இன்ஃபோகிராஃபிக்காக கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிஃபைன் ஃபேஸ் போவோம். இதில் வந்து யூசர் பர்சோனா, அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்னல குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சில் வந்து யாரெல்லாம் லைக் நம்ம இன்டர்வியூ பண்ணுறோமோ அதுலேருந்து சர்டன் பீப்புள்ஸை எடுத்து, இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு யூசர் பர்சோனா மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிஸ்ட் சைட்லேருந்து அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க, இல்லை அவங்க எப்படிலாம் வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்லாம் அவங்க தாட்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் நம்ம வச்சுப்போம். ஸோ வச்சுட்டு அவங்களுக்காக ஒரு பர்சோனா மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அவங்களோட கோல்ஸ் என்ன ரிகார்டிங் திஸ், லைக் இந்த கோல்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் வந்து நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கணும். ஸோ அவங்க கோல்ஸ் என்ன, ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து யூசருக்கு. ஸோ இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கும் லைக் டேட்டூ ஆர்டிஸ்ட்க்கும் யூசருக்கும் உள்ள ஆப் தான். ஸோ யூசர் சைட்லேருந்து அவங்க கோல் என்ன, ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன, இதெல்லாமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்பத்தி மேப்பிங் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவங்கக்கிட்ட இன்டர்வியூ பண்ணோம்ல, இன்டர்வியூ பண்ணும்போது ஆஸ் எ UX டிசைனராக வந்து உங்களுக்கு சில லைக் பேசிக்ஸ் திங்ஸ் இருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அண்ட் வாட் தே டூ, வாட் தே ஃபீல், இதெல்லாம் வந்து நீங்கள் அவங்கள அப்சர்வ் பண்ணுறதுலேருந்து நோட் பண்ணி சொல்கிற விஷயங்கள் தான் வந்து எம்பத்தி மேப்பிங். அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே தான் ஐடியேட் ஃபேஸில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்துட்டு இங்கே தான் ஐடியாஸை நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகே, நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இப்போது யூசருக்கும் ஆர்டிஸ்ட்க்கும் இதெல்லாம் தான் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ், இதெல்லாம் தான் அவங்க ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுறாங்க, இல்லை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நான் கேதர் பண்ணி வச்சுட்டேன். கேதர் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சராக எடுத்துகிட்டு வரேன். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன பண்ணுவோன்னா வந்துட்டு, இப்போது இதில் வந்து சார்ட்டிங்னு ஒரு ஃபேஸ் இருக்குது ஐடியேட்டில். என்ன பண்ணுவோம், ஒரு அப்ளிகேஷனில் என்னெல்லாம் இருக்கும், ஹோம், சர்ச் அண்ட் டிக்ஷனரி. நான் ஏன் சொன்னேன்னா, இப்போது வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் டேட்டு போடணும்னு நினைப்பாங்க, ஆனால் அந்த டேட்டு அழகாக இருக்கேன்னு சம் பீப்புள் போடுவாங்க, அதுக்கு என்ன மீனிங் தெரிஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு கூட ஒரு யூசர்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்கலாம், சஜஷன் கொடுத்துருக்கலாம். ஸோ ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டிக்ஷனரின்னு ஒரு ஃபீச்சர் வைக்கலாம். அப்புறமா இன்பாக்ஸ் எதுக்குன்னா, நான் வந்து ஆர்டிஸ்ட்க்கு அவைலபிளாக இருக்காங்களா இல்லையா, இல்லை இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, இதை நான் போய் நேரில் போய் கேட்குறதுக்கு ஜஸ்ட் மெசேஜில் கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கலாம். சரி, அப்போ நம்ம அதுக்கு ஒரு இன்பாக்ஸ் ஃபீச்சர் வைக்கலாமே. ஸோ ப்ரொஃபைல், இதெல்லாமே வந்து அவங்க ரெக்குவயர்மெண்ட்டு, ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்தையும் நான் இன்டர்வியூ பண்ணி இன்டர்வியூ ஆர் சர்வே ரிசர்ச் இதெல்லாமே பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். அதை நான் எப்படி என்னோடய ஆப்பில் ஒரு ஃபீச்சராக கொடுக்க போகிறேன், அதுதான் ஐடியேட் ஃபேஸ். ஸோ ஐடியேட் ஃபேஸ் முடித்ததுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் வரும். இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னால் என்னோடய ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க போகுது அண்ட் எங்கே கிளிக் பண்ணால் என்னென்ன இருக்கும். இப்போ ஹோம் கிளிக் பண்ணால் என்னென்ன மெனூஸ் இருக்கும், என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும், எக்ஸ்ப்ளோர் கிளிக் பண்ணால் என்னென்ன இருக்கும். ஸோ ஒன்றொன்றுத்தையும் கிளிக் பண்ணால் என்னென்ன வரும்ன்றது தான் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். அண்ட் ஒரு ஃபீச்சருக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை சொல்கிறதும். ஸோ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் முடித்ததுக்கப்புறம் யூசர் ஃப்ளோ என்னென்னா, ஒரு சினாரியோ நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம்.
ஒரு சினாரியோ க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நான் அடையாரில் இருக்கேன். அடையார்லேருந்து எனக்கு ஒரு நியர்பை லொக்கேஷனில் ஒரு ஆர்டிஸ்ட் வேணும். ஓகே, நான் ஆப் உள்ளே போகிறேன். அடையார் லொக்கேஷன் போட்டோடனே நியர்பை ஆர்டிஸ்ட்லாம் வராங்க. நான் ஆர்டிஸ்ட்டில் லைக் எனக்கு எந்த போர்ட்ஃபோலியோ பிடிச்சிருக்கோ அவங்க ஆர்டிஸ்ட்டோட போர்ட்ஃபோலியோ பிடிச்சிருக்கோ அந்த ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்துட்டு ஐ ஃபீல் லைக் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பெசன் நகரில் நான் ஒரு டேட்டூ ஷாப் பார்த்தேன். எனக்கு அந்த ஆர்டிஸ்ட்டும் ஓகே, பட்ஜெட் எல்லாமே ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், புக் பண்ணி நான் போகிறேன். அதை ஒரு யூசர் ஃப்ளோவாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ சினாரியோஸ் வச்சு. அண்ட் ஓகே, நான் இப்போது எல்லாமே வந்து ஜஸ்ட் நான் ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இதுதான் சொல்லி வச்சுருக்கேன். எனக்கு அது ஸ்ட்ரக்சராக வேணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது வீடு கட்டுறேன், எனக்கு இது இங்கே இருக்கணும், அது அங்கே இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு பிளானிங் மட்டும்தான் போடுறேன். அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக லைக் எனக்கு விஷுவலாக காட்டணும். விஷுவலான்றப்போ நான் உடனே எடுத்தோடனே நான் அதை காட்ட மாட்டேன். என்ன பண்ணுவோம், ப்ளூ பிரிண்ட் பண்ணுவோம். சிமிலர்லி அதே தான் யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடிலையும் பண்ணுவோம். ப்ளூ பிரிண்ட்னால் அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுவோம், வயர் ஃப்ரேம் சொல்லுவோம். பென்சில் ஸ்கெட்சில் வந்து எனக்கு என்னோடய ஆப் வந்து பேசிக்காக இப்படி தான் இருக்கும் அப்படின்றத வந்து நான் இங்கே ஷோகேஸ் பண்ணுறேன். அண்ட் இது முடித்ததுக்கப்புறமா தான் நம்ம யூஐக்கு போவோம். ஸோ யூஐயில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம வயர் ஃப்ரேம் ப்ளூ பிரிண்ட் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போது நம்ம அதை விஷுவலாக காட்ட போகிறோம். ஆஸ் ஐ செட், நான் வந்து ப்ளூ பிரிண்ட் போட்டுட்டேன். அடுத்து நான் என்ன போகிறேன், வீடு கட்ட போகிறேன். அதே மாதிரி தான் இதுலேயுமே. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், பேசிக்காக நம்ம வீடு கட்டினோன்னா எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம், அந்த வீட்டுக்கு என்ன கலர் கொடுப்போம், இதெல்லாமே யோசிப்போம்ல. அதே தான் வந்து இங்கேயும் நம்ம பண்ணுறோம். என்ன கலர்ஸ் நான் கொடுக்க போகிறேன், அண்ட் என்ன ஃபாண்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன், அண்ட் அதில் நான் என்னென்ன பட்டன்ஸ், ஐக்கன்ஸ் இதெல்லாமே நான் வச்சுருக்கேன். அண்ட் காம்போனன்ட்ஸ், அப்புறம் லோகோஸ், அண்ட் தென் யூஐ ஸ்க்ரீன்ஸ். ஸோ இதுதான். இப்போ நான் வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துப்பேன். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் யூஎக்ஸ் அந்த 5 phases டிசைன் திங்கிங் ப்ராசஸ், அதில் வந்து அந்த 5 phases வழியாக நான் யூஎக்ஸ் ரிசர்ச் எல்லா ஐடியாஸ் எல்லாத்தையுமே நான் க்ரியேட் பண்ணி கடைசியாக இந்த மாதிரி ஒரு யூஐ ஸ்க்ரீனாக நான் வந்து யூசருக்கு டெலிவர் பண்ணுவேன். ஸோ இதுதான் பேசிக்காக. ஸோ விஷுவலாக பார்க்குறது தான் வந்து நம்மளோட பார்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இதை ஒர்க் பண்ண வைக்கிறது, ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது எல்லாமே டெவலப்பரோட ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் க்ரியேட்டரே வந்து நம்ம தான் இதில். ஸோ இந்த வீடியோ மூலமா ஒரு யூஐஎக்ஸ் கேஸ் ஸ்டடி எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு BTree சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.